சாயின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் நலமோடும் வளமோடும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சாயப்பா நமக்காக சொல்லியிருக்கிற சில வரிகள் இது. நமது நம்பிக்கை உறுதியாக இருந்தும் நமது பிரார்த்தனைகளுக்கு பலனின்றி போகும் சந்தர்ப்பங்களும் வரவே செய்கின்றன. நமக்கு எது நல்லது அப்படின்னு நம்ம சாயப்பாக்கு தெரியும். அதனால் நம்பிக்கையை எப்போதும் நாம் இழக்காமல் இருக்கணும். நமக்கு ஒரு கதவு திறக்கலை அப்படின்னா, அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அப்போது நமக்கு திரும்புகிற திசையெல்லாம் திறக்கலை அப்படின்னா, இன்னொரு கதவு, அதாவது அதை விட சிறப்பான ஒன்று நமக்காக சாயப்பா வச்சிருக்கலாம். அவர் மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது நம்ம சாயப்பாவிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். சந்தேகமாகவோ கேள்விகளாகவோ புகார்களாகவோ இல்லாமல் இருக்கணும். அவரிடம் பூரண நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை செய்ய முடிந்தால் உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் அல்லது அற்பமானதாக ஆகிவிடும். உங்களால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையோ அல்லது பிரச்சனையையோ எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை சாயப்பாவிடம் மனதார ஒப்படைத்துவிட்டு, அவர்தான் நமது சாய் அம்மா, பிரபஞ்ச தாயான அம்மாவை விட வேறு எவர் குழந்தைகளை பற்றி அதிகமாக கவலைப்படுவார்? அதனால் உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சாயப்பாவை பாதங்களில் ஒப்படைக்கும் போது யோசிப்பதையோ கவலைப்படுவதையோ விட்டுவிடுங்கள். வெறும் பார்வையாளராக இருந்து கவனியுங்கள். சிக்கலான முடிச்சுகளை அவிழ்த்து உங்கள் மனதை அரித்து கொண்டிருந்த கேள்விகளுக்கான பதில்களை பாபா எவ்விதம் அளிக்கிறார் என்பதை புன்னகையுடன் கவனியுங்கள். இதை உங்களால் மேற்கொள்ள முடிந்தால் கருணையுள்ள சாயப்பாவின் அருளால் உங்கள் வாழ்வில் பெருமையடையும். உங்களிடமுள்ள தங்கத்திற்கு மெருகு கூட்ட அதை தீயில் இடுங்கள். ஆம், சாயப்பாவிடம் உங்களுக்குள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்த அதனுடன் நிறைய பொறுமையை சேருங்கள். பொறுமை என்கின்ற சபூரிதான் மனிதர்களுக்குள்ள நற்குணங்களின் தலை சிறந்தது என்று சாயப்பா எப்போதும் கூறுவார். எனவே சபரியுடன் சேர்ந்து நமது நம்பிக்கை என்கின்ற சிறந்தார் இருக்கும்போது முழுமையான சரணாகதி ஏற்படுகிறது. சாயப்பா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உங்களை தமது பாதங்களில் மனமோந்து ஏற்றுக்கொள்கிறார். இது சாயப்பா நமக்காக சொன்ன சில வார்த்தைகள். அதாவது நம்ம முழு மனதோட சாயப்பா எது செஞ்சாலும் நமது நல்லதுக்கு தான் இருக்கும்னு சொல்லி நம்பி அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது மற்ற வேலைகளை கவனம் செலுத்தி நாம் சொன்ன விஷயங்களில் தலையிடாமல் இருந்தோம்னா, சாயப்பா அதை மனது உருகி அவரே அதற்கான தீர்வையும் தந்து தகுந்த வழிமுறைகளையும் காட்டி அதிலிருந்து முழுமையாக நம்ம வெளியெடுத்து விடுவார். அதனால் பூரண நம்பிக்கை வைத்து சாயப்பாவின் பாதங்களில் முழு மனதுடன் சரணாகதி அடைவோம். வாழ்வில் வெற்றிகளை பெறுவோம். தேங்க்யூ சாயப்பா. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம்.